இன்னைக்கு யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்ல 3:5 வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே இன்னைக்கு நீ பரிசுத்தப்படுத்திட்டனா சரியாயிட்டனா நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் என்ன செய்வாரு? இது பாருங்க, ஒரு நாள் தான் கொடுக்கப்படுகிறது. 3 நாட்கள் ஜெபித்தவர்கள் இருக்கிறார்கள், 21 நாட்கள் ஜெபித்தவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய காரியங்களுக்கு தக்க பிரகாரம் 21 நாட்கள் 3 நாட்கள் அப்படி மாறி மாறி வருது. இன்னொன்னு நீங்க வாசிங்கன்னா யாத்திராகமம் 19:10 நம்ம வாசிக்கிறோம் 2 நாள். இங்க ஒரு நாள் தான், அங்க 2 நாள் சொல்றாரு. மீண்டும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஜனங்களிடத்திற்கு போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. இங்க யோசுவா சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை தேவன் உங்கள் நடுவிலே. அப்ப என்ன சொல்றாரு? அற்புதங்கள் நடக்க வேண்டுமையானால் நமக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது, அவசியமா இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கும் நாளைக்கும் அவங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு. எதுக்காக இந்த அவர்கள் பரிசுத்தத்துக்கு தயாரானார்கள் என்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு தரிசனமாக போகிறார். தேவனுடைய தரிசனத்தை அவர்கள் பார்த்து கண்டும் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமையானால் இந்த பரிசுத்தம் அவசியம். அப்ப இவங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, நான் ஏன்னா வெளியில வர என்னை பார்த்துட்டு எவனும் உயிரோடு இருக்க மாட்டான், எல்லாம் செத்துட்டு போறான், அதனால என்ன செய்ய, இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அப்பதான் என்னை பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டான், அவன் மறிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துறதுக்காக பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப தேவனுடைய தரிசனங்களை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும், தேவனுடைய தரிசனங்களாக இருக்கட்டும், அதை பெற்றுக்கொள்கிற பரிசுத்தமுள்ள இருதயம் மட்டுமே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அதை வாசிங்க 32:7. அதே யாத்திராகமம் 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ, தேவ பிரமாணங்களை வாங்கிக்கிட்டு கீழே இறங்குறான். ஆனா கீழே அந்த பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பரிசுத்தம் கீழே இல்லை. எல்லாரும் நிர்வாணமா என்ன செய்யறாங்க, நிர்வாணமா ஆடி பாடி அப்படியே கும்மணம் கொடுத்துட்டு இருந்தாங்க விக்கிரகங்களுக்கு முன்பாக. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 3000 பேர்களை கொண்டு வைத்து வசனம் உள்ள இறங்குதும் போதே 3000 பேர் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை கொண்டு வருகிறவன் இவ்வளவுగా வசனமான தூக்கி அடிச்சா 3000 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப என்னன்னா, இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அபத்தம் என்பது சுத்தம் என்பது உலகத்திலே சொல்லப்படுகிற உலகத்தினுடைய காரியங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம். ஆனால் பரிசுத்தம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு காரியம், அது ஆவிக்குரிய காரியமாய் இருக்கிறது. 9 வாசிப்பா 19:9. ஏன் இவர்களுக்கு இவர்கள் வந்து பரிசுத்தப்படுத்த சொன்னார் அப்படின்னா, சுத்திகரிக்க சொன்னாருன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுடனே பேசும்போது ஜனங்கள் கேட்டு கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். என்ன சொல்றாருன்னா, அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்த, பரிசுத்தம் எப்படி ஆக்குறதுன்னு தெரிஞ்சா தானே நாம வந்து இன்னைக்கு நம்ம பரிசுத்தப்படுத்த முடியும். பரிசுத்தனை என்ன முதல்ல எப்படியெல்லாம் பரிசுத்த ஆக முடியும், நம்மளை எப்படி எதை கொண்டாலும் தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். அதை தெரிஞ்சா தானே நாம இன்னைக்கு பரிசுத்தம் ஆயிட்டு நாளைக்கு அற்புதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து, இங்க என்ன படுதுன்னா, பரிசுத்தத்தினுடைய ஒரு படி என்னன்னா, உங்களுடைய வஸ்திரத்தை அவங்களுடைய வஸ்திரத்தை என்ன செய்ய, கிளீன் பண்ணு. அப்படின்னா வஸ்திரங்கள் எப்படி இருக்கு, அழுக்கா இருக்கு. இன்னைக்கு அன்னைக்கு அந்த வஸ்திரத்தை அவர் கிளீன் பண்ண சொன்னாரு. இன்றைக்கு வஸ்திரமாய் இருப்பது என்ன நமக்கு? இதுவா? இது இல்ல. இன்றைக்கு நமக்கு வஸ்திரமாய் இருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரமாய் இருப்பது எது?
அதை நாம பரிசுத்தப்படுத்த வேண்டியது மிக அவசியமா இருக்கிற. ஏசாயா 61:10 வாசிக்கிற. ஏசாயா 61:10 ரட்சிப்பு தான் நமக்கு வஸ்திரம். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு இவர் உடுத்தல, அவர் உடுத்தினார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி. அப்ப எனது ரட்சிப்பு என்பது வஸ்திரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாடு பக்தர்களாக நமக்கு தேவன் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம், இந்த சரீரத்தை அல்ல, வஸ்திரமாகிய ரட்சிப்பை அவர் உடுத்திவிட்ட ரட்சிப்பு. மார்க்ல நம்ம வாசிக்கிற 16 மார்க், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் அவர் ரட்சிப்பின் உடுத்து. எப்ப உடுத்துறார் தெரியுமா? முதல்ல அவன் விசுவாசம் உள்ளவனாகி. எப்படி விசுவாசம்? கேள்விப்படாதவர்கள் எப்படி? அவன் பிரசங்கத்தின் மூலமாய் ஒருவன் விசுவாசிக்கப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுகிறார். அப்ப ரட்சிப்பு அப்படிங்கிறதான இதை உடுத்தி விடுறது யாருன்னா வஸ்திரமா? கர்த்தர். நீங்க எசேக்கியேல் 16:8 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 16:8 அந்த ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை உடுத்துவதற்கு முன்பாக நாம் ஒரு நிர்வாணி. நீங்க நல்ல கவனி பாருங்க, மலைக்கு கீழே வஸ்திரம் எல்லாம் உரியப்பட்டிருந்தது. இவர்கள் நிர்வாண கோலத்திலே இருந்தார்கள். இவர்களுக்கு வஸ்திரம் இல்லை. வஸ்திரம் இல்லாத 3000 பேருக்கு கொண்டு குவிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வஸ்திரம் அவருடைய வஸ்திரம். அது வாசிமா, நான் உன் அருகே கடந்து போகிற போது உன்னை பார்த்து, இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை எடுத்து உன்னை விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு. அப்போ ஏன் வஸ்திரம் உலக பிரகாரமாய் கொடுக்கப்படுகிற இந்த வஸ்திரம் அல்ல, அவர் கொடுக்கிற வஸ்திரம். அவர் கொடுக்கிற வஸ்திரம் என்ன என்றால் ரட்சிப்பு. ரட்சிப்பினுடைய முதல் 2 படி, 1 விசுவாசிக்க வேண்டும், 2 ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இந்த 2 எடுத்தா ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை தேவன் நமக்கு எழுதுகிறாரு, உடுத்தி விடுகிறார். அது உலகத்தினுடைய உடை அல்ல, உலகத்தினுடைய வஸ்திரம் அல்ல, அது தேவனால் நமக்கு தரிப்பிக்கப்படுகிற ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரம் இருக்கும் வரை என்ன செய்ய முடியாது? பிசாசானவன் நம்மை தொட முடியாது. நம்முடைய நிர்வாணத்தை தேவன் மூடுகிறார். பாவத்தின் நிமித்தம் பாவம் செய்த பொழுது ஆதாமினுடைய நிர்வாணம் வெளிப்பட்டது. என்ன? தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் தேவனுடைய மகிமையும் விலகின பொழுது அவன் அப்பதான் உணர்ந்தான் நாம யாரு? நிர்வாணி. அதுவரைக்கும் அவன் நிர்வாணி என்பதை உணரவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பொழுது அவன் நிர்வாணியாய் மாறிவிட்டான். அதாவது ரட்சிப்பின் வஸ்திரம் அவனிடத்திலிருந்து உருவப்பட்டு விட்டது. அப்பதான் சொல்றான் நான் நிர்வாணி. மலைக்கு கீழே அவர்களை ஆரோன் நிர்வாணப்படுத்தி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வஸ்திரத்தை உருவினான். வஸ்திரத்தில் உருவி நிர்வாணமாய் நின்ற 3000 பேர்கள் கொன்று குவிக்கப்பட்டார். இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால், இன்று உங்கள் வஸ்திரத்தை துவைச்சுக்கிடுங்க, அதை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்திக் கொடுங்க. அன்னைக்கு சொன்னாரு, தேவன் இறங்கி வந்தாரு. இன்னைக்கும் அதான் சொல்றாரு, நாளைக்கு உனக்கு அற்புதத்தை நடத்தணும்னா இன்றைக்கு உன் வஸ்திரத்தை துவைத்துக்கள். அப்போ அந்த வஸ்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா ரட்சிப்பு. இரண்டாவது, இந்த ரட்சிப்பு யாரால் கொடுக்கப்படுகிறது என்றால் அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசுவே அல்லாமல் வேறொரு எந்த நாமத்தினாலும் என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. அப்போ இயேசுவினால் உடுத்தப்பட்ட ஒரு ரட்சிப்பு. இதைத்தான் லூக்கா 49:24-49 சொல்றாரு, மறைமுகமாக என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் போட்டுக் கொள்ளும் வரை. கற்பித்துக் கொள்ளுதல் என்றால் போட்டுக்கிறது. உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை வருகிறது, அதை நீ நினைச்சுக்கோ, போர்த்துக்கொள். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரை. கற்பித்தல், போர்த்துக் கொள்ளுதல், இதெல்லாம் உடுத்திக் கொள்ளுதல், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அப்ப உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரை, நீங்க அதை போட்டுக் கொள்ளும் வரை.
அப்ப அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெண்ணாடை, அந்த தரிப்புத்தெல்லாம் என்னது? ரட்சிப்பு. அவர் தரிப்பித்த ரட்சிப்பு என்ன தெரியுமா? சாட்சாத் பரிசுத்த ஆவியானவர். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கொஞ்சம் பாத்தீங்களா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று அப்புறம் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வரான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று இயேசு கரையேறும் போதே யாருக்குள்ள இறங்கிட்டார்? அப்ப இயேசு இதனால் தரிப்பிக்கப்படுகிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால். இப்ப நம்மளுடைய ரட்சிப்பை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணா போதும். நாளை தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உடை, அலங்காரம், தரிப்பிக்கப்பட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட உடை. நம்ம மூன்ற பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 12:11 வாசிக்கிறோம், ஆவியிலே அனலாயிருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அல்லது நான் எப்படி இருக்கேன் தான் கேள்வி. இதுல குறைபாடுகள் இருந்தா நம்ம அதை சரி பண்ணா சரியாயிடும். ஆவியிலே அனலாயிருங்கள். அப்ப நீங்க செய்யக்கூடியதான ஊழியத்துல எந்த சோர்வு வருது? நீங்கள் ஊழியில் ஏதாவது ஒரு விதத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதில் சோர்வு வருகிறது என்று சொன்னால் உங்களுடைய ஆவியிலே அனல் இல்லை என்று பொருள். ஆவியிலே அனல் இல்லாத பொழுது நம்முடைய ஆடையானது அசுசிப்படுகிறது. நம்ம உடையை நம்ம வச்சிருக்கிறோம், அதை சுத்தம் பண்ணணும், அதை ஷைனா வச்சுக்கிட்டோம் இல்லையா? இதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியில என்ன பாருங்க, ஆவியை பெற்றா மட்டும் போதாது, அதுல நீ அனலா இருந்தன்னா கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்வே. இல்ல போறோம் ஒரே இது முறுமுறுப்போட என்னென்ன போறது, போயிட்டு வந்தேன் முடிச்சுட்டு வந்தேன். ஆனா அது என்ன இருக்கும்? ஒரு முறுமுறுப்பு இருப்பதற்கு என்ன காரணம்? தேவனுடைய பிரதிஷ்டையை செய்து முடிப்பதற்கு நீ ஏன் முறுமுறுக்கிற? அது ஒரு பொருத்தனை உன்னால ஏன் செய்ய முடியலன்னா ஆவியிலே அனல் இல்லை. ஆவியில் அனலா இருந்தால் மட்டுமே நீ கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? ஊழியத்தை செய்ய முடியும். அல்லது ஊழிய காரியங்களிலே அல்லது உன்னுடைய பிரதிஷ்டையிலே ஜபங்களிலே ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மையா இருக்க முடியும். அப்ப ஆவியில அனல் இல்லைன்னா தேவனுக்கு எந்த விதத்திலும் நீ பிரயோஜனப்பட மாட்டார். அப்ப ஆவியிலே அனலா இருங்கள் கர்த்தருக்கு. நான் எவ்வளவு ஊழியத்தை செஞ்சா பிரயோஜனம்? என் வாழ்க்கையிலேயே அந்த பிரச்சனைனா உனக்கு அனல் இல்லைன்னு அர்த்தம். நீ அனல் ஆகாம நீ என்ன செஞ்சுட்டா அந்த பிரச்சனைக்குள்ளே மூழ்கிட்டேன்னு. ஆவியிலே அனலா 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிக்கிறோம், ஆவியை அவித்து போடாதீங்க. அப்போ ஆவியில அனலா இருக்கவும் நம்மளால முடியும், ஆவியை அவித்து போடவும் நம்மளால முடியும். ஆனால் ஆவி அவிந்து கிடக்கிறது என்றால் பரிசுத்தமாய் நாம் இல்லை என்று சொல்றோம். ஆவியில் அனலா இருக்குமே ஆனால் தேவனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கு? தோய்க்கப்பட்டதா இருக்கு. ஒருவேளை ஆவியில அனல் குறைந்து இருக்குமே ஆனால் இன்று நம்மை தோய்த்தெடுப்போம். அந்த அனலாகுவதற்கு எப்படியெல்லாம் நம்மளை அனலாக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம், தியானம். 39:3 சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி உண்டு. அப்ப இந்த தியானம் தான் நம்ம என்ன செய்யுது? அக்னிய மூட வைக்குது. இதனாலதான் பைபிள் ஸ்டடி இருக்கிறோம். எத்தனை பேர் வாரீங்க? இந்த ரட்சிப்புல இங்க ஒரு வாட்டை வருது பாரு. ஒண்ணு நீ தியானம் பண்ணணும், இல்ல தியான கிளாஸுக்காக போகணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல. இது அவுட்டு. நான் தியானம் தியானம் பண்ண அதெல்லாம் கிடையாது. பைபிள் ஸ்டடி இதுல அனல் இல்லை, இதுல என்ன இல்ல? பரிசுத்தம் இல்லை. நம்ம வேதத்தின் அடிப்படையில் சொல்ல போனா அதுதான். அப்ப என்ன சொல்றாருன்னா, பலன் என்னையா? நான் தியானம் பண்றதுனால எனக்கு என்னையா பலன்? அல்லது என்னுடைய ரட்சிப்பை நான் புதுப்பித்துக் கொள்வதனால எனக்கு என்ன பலன்? ரட்சிப்பின் ஓட்டையாகிய தியானம் என்கிட்ட இல்ல. இப்ப நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு என்ன பலன்? நீ செய்வதெல்லாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போடுகிறோம். அப்ப என்னன்னா, ஒரு நேரத்தில் இல்லாத ஒரு அற்புதங்களை தேவன் என்ன செய்றாரு? நிகழ்த்துகிறார். அப்ப செய்வதெல்லாம் அப்ப எப்படி வாய்க்கணும்? நாம செய்யறது ஏன் வாய்க்காம போகுது? ஏன் அதிசயம் நடக்க மாட்டேங்குதுன்னா தியானம் நம்ம கிட்ட இல்ல. ஒண்ணு நம்மளும் தியானிக்கிறது இல்ல, தியான கிளாஸ்களுக்கு போறது இல்ல. அப்ப இந்த இடத்துல அடி வாங்குறோம். இந்த நாட்கள்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தியானம் அதாவது பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போங்க, இல்ல நீங்க வீட்டுல தியானமாவது பண்ணுங்க.
அசை போடாத மிருகம் எல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. ஒரு புள்ள மாடு மாடை மேய்ஞ்சி வந்து உட்கார்ந்து திருப்பி உள்ளிருந்து வெளியெடுத்து அதை அசைப்போட்டு திருப்பி உள்ள தள்ளுது. இது உள்ளிருந்து வெளியெடுக்காம அசைப்படாம இருந்ததுன்னா அந்த மிருகம் செத்து போகும். அப்படிதான் நிறைய வேத வசனங்களை நம்ம படிச்சிருந்தோம். அந்த தியானங்கள் நம்ம கிட்ட இல்லாததுனால மரித்த நிலைமையில இருக்கிறோம். இதைத்தான் வெளிப்படுத்தல சொல்றாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் மரித்தவனாய் இருக்கிற. நீ செத்தவன், ஆனா உயிரோடு இருக்கிற நீ சொல்லிட்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால என்கிட்ட என்னத்தை வாங்கிக்கொண்டாரு? வஸ்திரத்தை வாங்கிக்கோ. நிர்வாணமா இருக்க ஒரு நிர்வாணத்தை மூடுறதுக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு வஸ்திரத்தை நீ பெற்றுக்கொள். அடுத்து வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன அனலாக முடியும்னா வசனத்தை கேட்பது. ஒன்று வசனத்தை தியானிப்பது. வசனத்தை வாசிப்பதோட எங்க போய் தியானம் பண்றது? நான் சொல்றேன் 4 பேர் இருக்கு. அப்போ சொல்றோம் லூக்கா 24:32 நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 24:32 வசனத்தை நீ கேட்க மாட்டேன். ஆனா ஜோபனம் பண்ற கேட்க மாட்டாரு. அது எப்படி கேட்பாரு? வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய 28:9 வேதத்தை நீதிமொழிகள். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம். அப்போ ஜெபம் நாங்க அருவருப்பாயிரம். நீ வேதத்தை கேட்க மாட்டேங்கிறியா? வேதத்தை கேட்கணும்ல. சண்டே வருது, பைபிள் ஸ்டடியில வருது, வெள்ளி சபை கூட்டத்துல வருது, அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா கர்த்தர் எனக்கு இது செய்ய முடியுமா? முடியாதா? முடியாது, முடியாது. நான் ஜெபம் பண்ணி நான் பெற்றுக் கொடுக்கிறேன். வாங்கிக்கோ. முடிஞ்சா உன்னால முடிஞ்ச முயற்சி பண்ணி பாரு. முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுது வேதத்தை கேளாதபடி. அப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, வெள்ளி செவ்வாய் கண்டிப்பா வர்றதுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. அதாவது உங்களால முடியலன்னா அது வேற. நீங்க வேலைக்கு கடைசி காலையில இருந்து போயிருது அப்படின்னா உங்களால முடியும்னா கூடுமானவர் வசனத்தை கேட்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. தியானத்துக்கு தான் நீங்க இல்ல. ஆனா தியான கிளாஸ்லயாவது கலந்து கொள்ளலாம். அதுக்கு பேர் தான் பைபிள் ஸ்டடி. அதுலயும் கலந்துக்க மாட்டோம், தியானமும் பண்ண மாட்டோம், வசனத்தை என்ன செய்ய மாட்டோம், கேட்கறதுக்கும் வர மாட்டோம். சண்டே போறோம், அப்படி உட்காந்துக்கிறோம். நம்ம பிள்ளைங்க 4 ட்ரிப் இருக்கு எழுந்து போச்சுன்னா அதை தேடி அழைச்சி பிடிச்சி கொண்டு வரதுக்கு உங்களுக்கு சரியா போயிடும். வசனத்தை முழுமையா கேட்பீங்களா? இல்ல. அப்போ பரிசுத்தத்துல இங்க வஸ்திரம் சொல்ல இதுல பொத்தலா இருக்கு. ஒரு பொத்தல் தியானம், இன்னொரு பொத்தல் வசனத்தை கேட்கணும். கேட்கல, வசனத்தை கேட்கறதுனால எனக்கு என்ன வந்துட போகுது? வசனத்தை கேட்கறதுனால என்ன வரும் தெரியுமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப வசனத்தை கேட்க கேட்க யாரு நமக்குள்ள இறங்குவாரு? ஆவியானவர் உள்ள இறங்கினா என்ன நடக்கும்? ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே உனக்கு விடுதலை இல்ல. ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் உங்ககிட்ட வந்தாருன்னா நீ வசனத்தை கேட்கணும் இல்ல. வசனத்தை கேட்கணும் இல்ல. எத்தனை பேர் குழந்தைய தூக்கி வெளியே ஓடிப்பாங்க, வசனத்தை கேட்க மாட்டாங்க. சமாளிக்கணும்னா நீங்க சமாளிக்கலாம். குழந்தைய சமாளிக்கணும், நான் சமாளிக்கணும்னா சமாளிக்கலாம். சமாளிக்க முடியல, ஓ ஆனா கத்துதுன்னா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். காலையில ஜெபம் பண்ணிட்டு வா, குழந்தைய காப்பாத்துக்க ஆண்டவரே. என்ன நான் வசனத்தை நல்லபடியா கேட்கறதுக்காக குழந்தைக்கு கிருபை கொடுங்க. கூடுமானவர் லேவியா ஒரு புதிய வாழ்க்கை. என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிறல்ல, புதுசா புதிய புதிய காரியங்களை உனக்கு செய்ய தேவன் ஆயத்தமாயிட்டார். ஆனால் அந்த அற்புதத்தை நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால், அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்றால் நாமும் ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டியிருக்குது. அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் என்றால் என்ன? அது தேவனால் மூடப்படுவது, தேவனால் உடுத்தி விடப்படுவது, அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? அந்த வஸ்திரம் என்கிற அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குன்னா அதுதான் ஆவியின் வல்லமை தான் ரட்சிப்பு. சிக்கப்பட்டானே எப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டான், அவ்வளவுதான். கரையேறின உடனே யாருக்குள்ள இறங்கிட்டார்? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்கிட்டார். ஆனா அதை அனல் மூட்டி எழுப்புறது நம்மளுடைய வேலை. அது அதை அனலாக்காம இல்ல இருக்கவும் முடியும், நம்ம அனல் மூட்டி எழுப்பவும் முடியும். அப்ப அடுத்து நம்ம வாசிக்கிறோம் வசனத்தை கேட்கிறது. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது
அதை நம்ம கேட்கும் போது வேத வசனத்தினுடைய விளக்கம் தான் பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆனால் ரெண்டாவது வருது, ஒண்ணு தியானிக்க, ரெண்டாவது அனல் எப்போதும் வசனத்தை கேட்கிறது. அதுக்கும் வர மாட்டோம், தியான கிளாஸுக்கும் வர மாட்டோம், வசனத்தை கேட்கறதுக்கும் வர மாட்டோம். அப்படி வந்தாலும் ஒழுங்கா இருக்க மாட்டோம் சர்ச்சுக்குள்ள. ஆனா அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். வேதம் தெளிவா தான் சொல்லி கொடுக்குது. அப்ப இது தெரியாமலே ரொம்ப நாளா நீங்க பாருங்க, 5 வருஷம் 6 வருஷம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், ஒரு அற்புதம் நடக்குது. இல்ல நான் ஜெபம் பண்ணுவேன் பண்ணு, ஒண்ணும் கிடைக்காது. என்ன இப்படி சொல்றீங்க? வேதத்தை கேளாதபடி. அப்ப வேதத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒருவனுடைய ஜெபம் கூடுமானவரை, உங்களால் கூடுமானவரை கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுங்க. இல்ல ஆவியில அனல் போச்சு, ஆவியிலே அனலா இருங்க. சிலது கொஞ்சம் அனலா இருந்தாங்க, அப்புறம் புசு புசுன்னு போயிட்டாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கர்த்தரை பத்தி பேசு, கர்த்தர் கூட வருவாங்க. 2 பேரும் ஒன்னா சேருவாங்க, இவன் இப்படி ஆமா அப்படி ஆமா அதெல்லாம் விட்டுட்டு நண்பா வா, ஆத்துமாக்கள் என்ன கொஞ்சம் குறையுது ஜெபம் பண்ணலாம், ஏன் கம்பெனியில பிரச்சனை வா 2 பேரும் ஜெபம் அப்படி கூப்பிடுங்க, வரட்டும் பார்ப்போம். வந்தா அவன் நண்பன். 2 பேரும் இயேசுவை பத்தி பேசிட்டு போறாங்க. எம்மா ஊருக்கு 2 பேரும் இயேசுவை பத்தி பேசும்போது இயேசு அங்க வந்துட்டார். நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு, உன் வஸ்திரத்தை நீ என்னவாக்கி விட்ட, உன் வஸ்திரத்தை அசூசியாக்கி விட்ட. லவோதிக்கேய சபை சொல்லுகிறது, உன் வஸ்திரத்தை நீ அசூசியாக்கிட்ட. சரதைக்கு சொல்றாரு, உன் வஸ்திரத்தை காத்து கொண்டார்கள். நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. முடிவு வரையும் தான் நிலைநிற்பவனே. அப்ப சொல்ல வசனத்தை என்ன செய்யணுமா? கேட்கணும். கேட்டா ஆவியானவர் இறங்குவார். ஆவியானவர் இறங்கினா உனக்கு என்ன கட்டுகள் இருக்கோ அந்த கட்டுகளை உடைப்பார். 2 நம்பர் 2 இன்னொரு காரியத்தையும் செய்வார். உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் முடியாத ஒரு காரியம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. அப்ப அவர் உள்ள வரணும்னா, அவர் உள்ள வரணும்னா நம்ம வசனத்தை ஒண்ணு கேட்கணும், இல்ல தியானிக்கணும். 3ஆவதா ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:10 நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவதற்கு 1 தியானத்திலே ஆவி இறங்கும், 2 வசனத்தை கேட்கும் போது ஆவியானவர் இறங்குகிறார். நமக்குள்ள என்ன செய்றாரு? விழிப்புணர்வு நமக்குள்ள தான் இருக்கிறாரு. ஃபயரா 3 ஜெபிக்கும் பொழுது, தியானத்துல ஓட்ட, வசனத்தை கேட்கறதுல ஓட்ட, ஜெபிக்கிறதுலயும் ஓட்ட. எத்தனை பேர் இப்ப நான் உங்களை கேட்டு அசிங்கப்படுத்த விரும்பல, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க அப்படின்னா பெருமைக்கு வேணா நீ கையை தூக்கலாம். ஒருவேளை நான் ஜெபம் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனை, ஜெபம் பண்ணி எந்த பிரச்சனை, ஜெபம் பண்ணலன்னா என்ன பிரச்சனை? சரிதானா? 1 மணி நேரமாவது அப்படின்னு நான் 1 மணி நேரம் சிம்பிள்யா. ஒரு வீட்டுக்கு போறோம், பசி ரொம்ப ஓவர் பசியா இருக்கு, கொஞ்சம் பழைய கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி 1 மணி நேரம். ஒரு தண்ணியா கொடுங்கம்மா, ஒரு டீயாவது வாங்கி கொடுங்கம்மா, பசியா இருக்கு. 1 மணி நேரங்கிறது கம்மியா? இப்போ சரீர பிரகாரமான தெம்புக்கு காலையில எழுந்திரிச்சோடனே காபி, அப்புறம் டிபன், அப்புறம் காபி வடை ஏதாவது உண்டு, ஆபீஸ்ல இருந்தா இல்ல கடைக்கு போன சும்மாவா, அப்புறம் லஞ்ச், எஸ்எஸ்க்கு போவா, இங்க போவா, அங்க போவா, அங்க சாப்பிடவா, அதுக்கு அடுத்து மாலையில திருப்பி டிபன். நம்ம எதுக்காக சொல்றோம்? நல்லா சாப்பிடுங்க, அதான் தேவனுடைய சித்தமும் வந்துடும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க, ஆனா கர்த்தரை தேடிக்கிடுங்க. அப்ப சரீரத்துக்கு இவ்வளவு இது பண்றோம். ஏன்னா கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். எப்படி ஆவிக்குள்ளானாரு? ஜெபிச்சாரு. ஜெபிச்சாதான் ஆவிக்குள்ளாக முடியும். அந்த ஜெபம் இருக்கா? தியானம் கிடையாது, வேதத்தை கேட்கறதும் கிடையாது, வேதத்தை படிக்கிறதும் கிடையாது. அப்புறம் ஜெபம் ரொம்ப மோசம். ஜெப குறைவு இருக்கு, ஆனா அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். தியான குறைவு இருக்கு, நம்முடைய வஸ்திரத்திலே அசூசி இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் வஸ்திரத்தை போய், அங்க என்ன சொன்ன, உன் வஸ்திரத்தை துவை, அதை அழுத்திருக்கியா? 2 நாள் துவைச்சு சுத்தமா வாங்க.
இன்றைக்கு புதிய ஏற்பாடு பக்தர்களுக்கு நமக்கு இந்த வஸ்திரத்தை அல்ல, அவர் உடுத்தி விட்ட ரட்சிப்பின் வஸ்திரமாகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இப்படி இருக்கிறார். அதான் கேள்வி. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், ஜெபத்தினால என்ன நடக்கும்? தானியேல் 2:17-18 வாசிங்க. உன் உயிர் காக்கப்படும், நாளைக்கு என்ன நடக்குன்னு உனக்கு சொல்லப்படும். ஏன் உனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு சொல்லப்படும். ஜெபம் பண்ணும் பொழுதுதான் தேவன் தன்னுடைய ரகசியத்தை சொல்றார். உலகத்துல என்னெல்லாம் நடக்க போகுது, இன்னைக்கு நமக்கு என்ன நடக்குனே நமக்கு தெரியல, அதுதான் குழப்பம். தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன செய்ய போறாரு, எப்படி நம்ம வாழ்க்கை முடிய போகுது, நல்ல முறையில் படிப்போமா, எது வரைக்கும் படிப்போம், என்ன வேலை நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி அமையும், இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் கேட்கிறோம்? சோதிக்காரன்டி குறிகாரன்டி போய் கேட்கிறோம். ஆனா 1 Corinthians 2:9-10 நீ அதெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்ல. பயமா இருந்தா உனக்கு எதிர்காலத்தை குறிச்சு பயமா இருக்குன்னா உன்னுடைய வஸ்திரத்துல அசூசி இருக்குன்னு அர்த்தம். வஸ்திரம் கிளீனா இருந்தா நீ எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட மாட்ட. வாசிங்க, தேவன் எழுதி இருக்கிறபடி தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதுதான் நம்ம நிலைமை. எதுவுமே தெரியல, எது நடக்கும் நடக்காது, அது நம்ம யோசிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, நம்ம பார்க்கவும் இல்லை. ஒருவேளை நீ யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், ஆனால் தானியேலை போல ஜெபிக்க போனோம். யோவானை போல உன் எதிர்காலம் என்ன என்பதை தெரிய வேண்டுமானால் உன் ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். என் வேலை எப்படி முடியும்? ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். அடுத்து, இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை உங்கள் மத்தியிலே தேவன் இன்னைக்கு ஒரு முடிவு செய்யும், நான் இனிமேல் தியானம் பண்ணுவேன், இல்ல தியானம் பண்ணலாம் தியான கிளாஸுக்கு போவேன். அப்ப நம்ம சொல்றோம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அதிசயம், கர்த்தர் மட்டும் இந்த அற்புதத்தை நிகழ்த்தினால், அவரெல்லாம் நிகழ்த்தே வேண்டாம். நீ நிகழ்த்தக்கூடியதை நிகழ்த்தினா அற்புதம் தன்னால வந்துடும். நீ என்ன நிகழ்த்த போற? என்ன நிகழ்த்த போற? அவரை குறித்து தியானிக்க போற, அவர்கிட்ட ஜெபம் பண்ண போற, அவருடைய வசனத்தை கேட்க போற, அது போதும். அப்ப சொல்றாரு, இதுதான் நமக்கு எதிர்காலம் எதுவுமே தெரியல. இவன் ஒரு குருடன், அதனாலதான் நம்ம என்ன செய்ய, எவங்கிட்டையாவது போய் நம்ம எதிர்காலத்தை போய் என்ன செய்வோம், கேட்போன்ட்டு போறான். ஆனால் தேவன் சொல்றாரு, மிகவும் எதிர்காலம் என்னன்னு உனக்கு தெரியுமா மகளே? ஆமா ஆண்டவரே. அப்ப நீ ஆவியில நிரம்பு, உன் எதிர்காலம் என்னன்னு உனக்கு தெரியும் சொல்றாரு. பார்த்தீங்களா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்ப என்ன கேட்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 3 பேர் சேர்ந்து இதே மாதிரி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்காங்களா? நீ தானியேலா இருந்தாலும் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இருந்தால் இன்னும் மிகப்பெரிய காரியத்தை நீ செய்ய முடியும். எத்தனை பேர் சனிக்கிழமை நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், வாங்க ஜெபம் பண்ணலாம் பிரதர் வாங்க. எத்தனை பேர் அந்த நட்புல இருக்கீங்க? அற்புதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், அந்த அற்புதம் நடக்கவில்லை என்றால் சோர்ந்து போகிறோம், பின்வாங்குகிறோம், ஏன் தூசிக்க கூட செஞ்சிடும். இன்னும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, அது அப்படியே தானே இருக்கு. உன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல, உண்மைதான், ஒண்ணுமே நடக்கல. அவர் சொல்வார், ஆமா மக்களே, உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, துதி தியானம் கிடையாது, ஜெபம் கிடையாது, இதெல்லாம் தேவன் வசனத்தை கேட்க மாட்டார், ஆனா அற்புதத்தை மட்டும் எதிர்பார்ப்பானே எப்படி? இன்னைக்கு சங்கீதத்துல என்ன பார்த்தோம்? என் உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவியும், நான் உங்களுடைய வேதத்தை மறக்க மாட்டேன். நான் உங்களுடைய வேதத்தை மறக்கல, என் உபத்திரவத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணுன்றான். அவனுக்கு சொல்லுவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், சோதரிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் வருகிறவர்கள் தைரியமா சொல்லலாம், எங்களுக்கு இதை நீங்க செய்யுங்க. அப்போ அக்கினி தியானிச்சா அக்கினி மூடும். அக்கினி மூண்டா நம்மளை ஜெபம் பண்ண தள்ளும். அவன் தியானிக்கையில் அக்கினி மூடுகிறது. இந்த அக்கினி மூண்ட அடுத்த நிமிடத்திலே அவன் ஊந்தத்தில் ஊதி தள்ளப்படுகிறான். எங்க? விண்ணப்பம் பண்ணுவதற்கு, ஜெபிப்பதற்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது எங்க தள்ளுறாரு? நம்மள ஜெபிக்க சொல்றாரு.
ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு தோணுது. ஜெபிச்ச உடனேயே அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே அவன் சொல்றான், கர்த்தாவே நான் எவ்வளவாய், யார் தெரியுமா? ஏய், ஆவில ஒருத்தன் நிறைஞ்சிட்டான்னு வைங்க, ஆவில நிறைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, அப்ப அவனுக்கு தெரியும் தான் நிலையற்றவன். நாளைக்கு இருப்பது இல்லாதது யாருடைய கிருபை? ஒவ்வொரு நாளும் நான் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய ஆவியினுடைய அனல் ஒருவனை ஜெபிக்க வைக்கிறது. ஜெபம் என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. அவருக்கு மேல நீ பெரிய ஆளே கிடையாது. அவர் சொல்றார், அப்படிதான் சொல்றார், நான் நிலையற்றவன். அவன் தியானிக்கிறவனுக்கு ஜெபிக்கிறவனுக்கு தான் தெரியும் நாம எதுவுமே இந்த உலகத்திலே நிலை இல்லை, நான் நிலையற்றவன் அப்படிங்கிற வார்த்தை அங்க வருது பாரு. அது ஜெபம் துதிய கூப்பிடுது. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சாலே துதி உள்ள வந்துடும். இந்த துதியும் ஜெபமும் வாழ்க்கையில வரும் பொழுது, உள்ள இறங்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது.